சரணம். அன்பில் சிறந்த அறிவில் உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படுமோர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலா உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. வாழ்க்கை நம்முடன் அன்பு நிறைந்த ஆத்ம சாதகர்களே, நமது பயணத்தில் சீரான உணர்வோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தின் மூலம், இந்த தவத்தின் மூலம் நாம் உடலாலும் மனதாலும் அறிவாலும் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வருகிறோம். பல பிறவிகளாக நம்மிடம் உள்ள பழக்க வழக்கங்களை அநேகமாக நாம் மாற்றிக்கொண்டு வருகிறோம். தவறுகளை சீர்திருத்தம் செய்து கொள்கிறோம். நல்லவைகளை தொடர்ந்து கடைபிடிக்க முயல்கிறோம். அவ்வாறு நமது பழைய பழக்கங்களை இயல்புக்கு ஒத்து வராத இயற்கைக்கு முரணான பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து ஆத்ம உணர்வுக்கு ஏதுவாக உள்ள அத்தனை பழக்கங்களையும் நாம் கை கொண்டு வருகிறோம். மேலும் தோற்றங்கள் அனைத்திற்குள்ளும் பேரறிவாம் இறைநிலையே அறிவாக உள்ளமைந்து அனைத்தையும் வழி நடத்துகிறது என்ற உண்மையினையும் குருபிரான் அவர்கள் மூலமாக உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இந்த பேரறிவு எனும் தெய்வ நிலை நம்மிடம் அறிவாக எவ்விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை
நாம் தெரிந்து கொள்ளல் அவசியமாகும். பேரறிவின் தன்மைகள், இறைநிலையின் தன்மைகள், இயல்பூக்கம், செயல் ஒழுங்கு, துல்லியம், செயல் விளைவு அனைத்தும் அதற்குள் ஆற்றலாக அமைந்திருக்கிறது. இத்தகைய தன்மைகளை கொண்ட பேரறிவு நம்முள்ளும் இதே தன்மைகளுடன் தான் இருக்கிறது. ஆனால் இதில் எவற்றை நாம் சரியாக செயல்படுத்துகிறோம் என்று பார்த்தால் அநேகமாக ஒரு சில இருக்கலாம், அல்லது எல்லாவற்றிலுமே ஒரு குறிப்பிட்ட வீதாச்சாரம் பழக்கத்தில் நாம் வைத்திருப்போம். அதை முழுமையாக நமக்குள் செயலாக்குவதற்கு நாம் முயற்சித்தல் வேண்டும். நண்பர்களே, மேலும் விளக்கமாக இந்த இயக்க ஒழுங்கு, செயல் விளைவு இவைகளை நாம் கவனத்தில் கொண்டோமானால் அனைத்தும் சரியாகிவிடும். இயக்க ஒழுங்கு என்பது இயற்கையோடு இசைந்து வாழ்தல், இந்த உடலுக்கு ஏற்ற உணவை உண்ணுதலும், இந்த உடலுக்கேற்ற உழைப்பை தருவதும், இந்த உடலுக்கேற்ற ஓய்வை தருவதும் இயக்க ஒழுங்காகும். அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க முயற்சித்தல் வேண்டும். செயல் விளைவு, விழிப்பு நிலை. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அதுவே இறை நீதி. அத்தகைய செயலுக்கேற்ற விளைவு வந்தே தீரும். அது இறைநீதி என்ற விழிப்புணர்வை கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் செயல் ஒழுக்கம் நம்மிடம் தானாக மலரத் தொடங்கும். இவைகளை நாம் கடைபிடித்து செயலாற்றும் போதுதான் நாம் இறைநிலை உணர்வுக்கும் இறைநிலை தன்மைக்கும் நாம் ஆளாகிறோம். ஏன் நமக்கு இவைகளை கடைபிடிப்பதற்கு இயலாமல் போகிறது என்றால் அது நமது தீய வினை கர்ம வினைகள் தான், பழிச்சொல் பாவ பதிவுகள் தான், துன்பப் பதிவுகள் தான் இவ்வாறு இறைத்தன்மையில் இயங்க விடாது தடுக்கிறது. அப்போ அந்த பாவ செயல் பதிவுகளை நற்செயல் பதிவுகளாக மாற்றிக்கொண்டே வந்தோமானால் இறைத்தன்மை நம்மிடமும் வளரும். அதற்குத்தான் நாம் இப்போது முயற்சித்துக் கொண்டு வருகிறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள். இயக்க ஒழுங்கு, செயல் ஒழுங்கு அது சரியாக இருக்குமானால் அந்த சரியாக இயங்குகின்ற நபர்தான் தெய்வ நிலை தகுதி உடையோர். அத்தகைய உயர்ந்த நிலை வருவதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த உண்மை நிலை விளக்கத்தோடு நாம் இன்னும் உள்ள பயணத்தில் இணைந்து பயணிப்போம் என்று கூறி நாம் முயற்சிக்குள் மூழ்கத் தொடங்குகிறோம். மூச்சு என்ற படகின் மூலமாக பேரறிவின் இலக்கு நோக்கி நாம் பயணிக்கிறோம். வழக்கம் போல உடல் மீது கவனம் கொண்டு மூச்சின் மூலம் தன்னுணர்வை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். தொடரட்டும்.